வணக்கம் நேயர்களே. இன்று ஜூலை 11 ஆணி 27 சனிக்கிழமை, தேய்பிறை துவாதசி நன்னாள். இன்றைய நாளின் பொன்மொழி துணிவு வெற்றியின் திறவுகோல். முதலில் இன்றைய நேர விவரங்களை விரிவாக பார்த்து விடுவோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. இந்த நேரத்தின் சிறப்பு நல்ல காரியம் செய்தால் தடையின்றி நடக்கும் மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இந்த நேரத்தின் சிறப்பு புதிய முயற்சிகள் பெரும் வெற்றியை தரும். இன்றைய கவிரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இந்த நேரத்தின் சிறப்பு புதிய தொழில் திட்டங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் நடத்த அனுகூலம் உண்டாகும் மற்றும் இரவு 9:30 முதல் 10:30 வரை. இந்த நேரத்தின் சிறப்பு குடும்பத்தில் சுப காரியங்கள் பேசினால் நன்மை தரும். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இந்த நேரத்தில் புதிய காரியங்களை தொடங்க வேண்டாம். ராகு காலம் தடங்கள் ஏற்படுத்தும் நேரம். யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. இந்த நேரத்தில் செய்யும் சுப காரியங்கள் தொடர்ந்து பல மடங்கு பெருகும். சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவையற்ற மனக்குழப்பம் மற்றும் அலைச்சல் வரும் என்பதால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். கோபத்தை குறைத்து அமைதியாக இருப்பது நல்லது. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இனி 12 ராசிகளுக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இந்த சேனலை பின்தொடருங்கள். உங்கள் குலதெய்வத்தின் பெயரை பதிவிட்டால் நல்லது நடக்கும். மேலும் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும். மேஷம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடும் தெய்வ பக்தியும் தாராளமாக அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள் மற்றும் பூமி சேர்க்கைக்கான யோகங்கள் கைகூடி வரும். குடும்பத்தில் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மன நிம்மதி அடைவீர்கள். அதே நேரத்தில் வெளியூர் பயணங்களின் போது அறிமுகமில்லாத நபர்களால் ஏமாற்றங்கள் வரலாம் என்பதால் விழிப்புணர்வு தேவை. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கடுமையான வேலை பழு உங்களை சோர்வடைய செய்யும். தேவையற்ற கோபத்தால் நல்ல நண்பர்களை இழக்க நேரிடலாம் என்பதால் பேச்சில் கவனம் வையுங்கள். ஆ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று நல்ல காரியம் செய்தால் அதன் மூலம் பிள்ளைகளுக்கு பெரும் நன்மைகளும் நற்செய்திகளும் வந்து சேரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதிய முயற்சிகளில் இறங்கும் போது சில தடைகள் வரலாம் என்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். இன்று உங்கள் ராசிக்கு காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம் என்பதால் குலதெய்வ வழிபாடு செய்தால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். காலை 10:45 முதல் 11:45 வரை கவிரி நல்ல நேரம் ஆகையால் முக்கிய முடிவுகள் எடுத்தால் காரியம் கைகூடும். காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். தெய்வ வழிபாட்டு முறை சிவனுக்கு வில்வ இலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் நமசிவாய என்று 21 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு பக்தி. ரிஷபம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தொழிலில் எதிர்பாராத புதிய ஆர்டர்கள் மூலமாக நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக வராத பழைய கடன்கள் இன்று வசூலாகி கை கொடுக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே நேரத்தில் குடும்ப உறவுகளுக்குள் சிறு பண விஷயங்களால் மனக்கசப்புகளும் சண்டைகளும் வர வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தில் பித்தம் அல்லது கண் எரிச்சல் போன்ற உபாதைகள் வந்து நீங்கும். கையில் இருக்கும் பணத்தை ஆடம்பரமாக செலவழித்து பின்பு கடன்பட நேரிடலாம் என்பதால் சிக்கனம் தேவை. வா என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று புதிய தொழில் முதலீடுகள் செய்தால் அதன் மூலம் இரட்டிப்பு லாபமும் அனுகூலமும் உங்களை தேடி வரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தேவையற்ற மனக்குழப்பங்கள் மற்றும் பயங்களால் முக்கிய முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது. இன்று உங்கள் ராசிக்கு காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம் என்பதால் இறைவனை தியானித்து அமைதியாக காரியங்களை கவனித்தால் நன்மை. இரவு 9:30 முதல் 10:30 வரை கௌரி நல்ல நேரமாகையால் புதிய திட்டங்களை தொடங்கலாம். காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சுவாமி. தெய்வ வழிபாட்டு முறை பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி விளக்கேற்றி ஓம் நமோ நாராயணாய என்று 36 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு லாபம். மிதுனம். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உடலில் நல்ல சுகமும் சுறுசுறுப்பும் தாராளமாக அதிகரித்து மன மகிழ்ச்சி தரும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பாராட்டுகளும் புதிய பதவிகளும் தேடி வரும்.
கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் முழு ஒத்துழைப்பால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மற்றவர்களை நம்பி பெரிய தொகையை கடனாக கொடுத்து ஏமாற வேண்டாம். வண்டி வாகனங்களில் செல்லும்போது தேவையற்ற அலைச்சல்களும் விரயங்களும் வரலாம். உறவினர்கள் வழியில் சில அசுப செய்திகள் வந்து மனதை வாட வைக்கலாம். கா என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் தடையின்றி பிரம்மாண்ட வெற்றியை தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தேவையற்ற மனக்குழப்பங்கள் மற்றும் பயங்களால் முக்கிய முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது. இன்று உங்கள் ராசிக்கு காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம் என்பதால் இறைவனை தியானித்து அமைதியாக காரியங்களை கவனித்தால் நன்மை. இரவு 9:30 முதல் 10:30 வரை கௌரி நல்ல நேரமாகையால் புதிய திட்டங்களை தொடங்கலாம். காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம் இருப்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி. தெய்வ வழிபாட்டு முறை: முருகனுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி ஓம் சரவணபவ என்று 47 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு சுகம். கடகம். கடகம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுற்றத்தார் மற்றும் நண்பர்கள் வழியில் நல்ல ஆதரவும் அனுகூலமும் உண்டாகும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் மற்றும் உரிமைகள் எளிதாக கைகூடி வரும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரித்து ஒற்றுமை பலப்படும். அதே நேரத்தில் அண்டை வீட்டாரால் தேவையற்ற வீண் பழிச்சொற்களும் அவதூறுகளும் வரலாம் என்பதால் எச்சரிக்கை தேவை. திடீர் மருத்துவ செலவுகள் வந்து உங்களது சேமிப்பை முழுமையாக கரைக்கலாம். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் வாக்குறுதி தர வேண்டாம். ஹீ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று ஏழைகளுக்கு அன்னதானம் அல்லது ஏதேனும் உதவி செய்தால் காரிய தடைகள் அனைத்தும் விலகியோடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நினைத்த காரியங்களில் சிறு தடையோ தாமதமோ வந்து பின்புதான் முடியும். இன்று உங்கள் ராசிக்கு காலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம் என்பதால் தான தர்மங்கள் செய்ய காரிய தடைகள் நீங்கும். காலை 10:30 மணி முதல் 11:45 மணி வரை கௌரி நல்ல நேரமாகையால் புதிய திட்டங்களை தொடங்கலாம். காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஷோலிங்கர் யோக ஆஞ்சநேயர் சுவாமி. தெய்வ வழிபாட்டு முறை: ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அல்லது துளசி சாற்றி ஓம் ஹனுமதே நமஹா என்று 21 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு ஆதரவு. சிம்மம். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு புதிய நண்பர்களின் சேர்க்கையால் நல்ல நலம் மற்றும் நற்பண்புகள் தாராளமாக அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும். பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான தீர்வு கிடைக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் தேவையற்ற ஈகோ பிரச்சனைகளால் வீண் விவாதங்கள் வந்து நீங்கும் என்பதால் மௌனம் நல்லது. கணக்கு வழக்குகளில் கவனக்குறைவாக இருந்தால் அரசாங்க அபராதம் கட்ட நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம். மா என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று உங்களது புத்திசாலித்தனமான பேச்சால் பெரிய மனிதர்களின் ஆதரவை பெற்று மகிழ்வீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று கடன் வாங்குவதையோ அல்லது மற்றவர்களுக்கு கொடுப்பதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் ராசிக்கு காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம் என்பதால் குலதெய்வ கோவிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்தலாம். இரவு 9:30 முதல் 10:30 வரை கௌரி நல்ல நேரமாகையால் முக்கிய முடிவுகள் எடுத்தால் நன்மை. காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார். தெய்வ வழிபாட்டு முறை: அம்மனுக்கு மல்லிகை பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய என்று 47 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு நட்பு. கன்னி. கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எதிர்பாராத காரியங்களால் திடீர் சினமும் கோபமும் அதிகமாக வரலாம் என்பதால் நிதானம் தேவை. பேச்சில் அவசரப்பட்டு யாரையும் காயப்படுத்த வேண்டாம், அது உங்களுக்கே எதிரியாக மாறும். புதிய தொழில் முயற்சிகளில் ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகளும் தாமதங்களும் வந்து மனதை வாட்டும். அதே நேரத்தில் தாயாரின் உடல்நலத்தில் இருந்த பழைய குறைபாடுகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் காணப்படும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் பெரியோர்களின் ஆசி இன்று உங்களுக்கு நல்ல மன அமைதியை தரும். உத்தியோகத்தில் கடின உழைப்புக்கு ஏற்ற பாராட்டுகள் பிற்பகலுக்கு மேல் கிடைக்கும். பா என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று புதிய சொத்துகள் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கும் முயற்சிகளில் இறங்கினால் நல்ல யோகம் கைகூடும்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதிய தொழில் முதலீடுகளை முற்றிலும் தள்ளி வைப்பது நல்லது. இன்று உங்கள் ராசிக்கு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம் என்பதால் இறைவனை தியானித்து புதிய பணிகளை திட்டமிடலாம். காலை 10:45 முதல் 11:45 வரை கௌரி நல்ல நேரமாகையால் குடும்பத்தோடு குலதெய்வத்தை வேண்டினால் நன்மை. காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சோழசிங்கபுரம் நரசிம்ம சுவாமி. தெய்வ வழிபாட்டு முறை: பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி ஓம் நமோ நாராயணாய என்று 21 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு சினம் துலாம். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பல வழிகளில் இருந்தும் தனவரவுகளும் பணப்புழக்கமும் தாராளமாக வந்து சேரும். உறவினர்கள் மத்தியில் உங்களது கௌரவமும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரும் நாடாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சொத்து பிரச்சனைகளில் சாதகமான தீர்வு கிடைக்கும். அதே நேரத்தில் வெளியூர் பயணங்களின் போது உங்களது உடைமைகள் மற்றும் ஆவணங்கள் திருடப்பட வாய்ப்பு உள்ளதால் கூடுதல் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே இருந்த பழைய ஈகோ பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். விட்டு கொடுத்து போவது நல்லது. பிள்ளைகளின் பிடிவாதத்தால் வீட்டில் சிறு மனஸ்தாபங்கள் வரும். ரே என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று புதிய சொத்துகள் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கும் முயற்சிகளில் இறங்கினால் நல்ல யோகம் கைகூடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதிய தொழில் முதலீடுகளை முற்றிலும் தள்ளி வைப்பது நல்லது. இன்று உங்கள் ராசிக்கு காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம் என்பதால் இறைவனை தியானித்து புதிய பணிகளை திட்டமிடலாம். காலை 10:45 முதல் 11:45 வரை கௌரி நல்ல நேரமாதையால் முக்கிய முடிவுகள் எடுத்தால் நன்மை. காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சோழசிங்கபுரம் நரசிங்க சுவாமி. தெய்வ வழிபாட்டு முறை: சிவனுக்கு துளசி மாலை சாற்றி ஓம் நமோ நாராயணாய என்று 21 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு வரவு விருச்சிகம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதற்கான நல்ல ஊக்கமும் சுறுசுறுப்பும் பிறக்கும். நண்பர்களின் முழு ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்ட லாபம் காண்பீர்கள். குடும்பத்தில் இருந்த பழைய மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி நிலவும். அதே நேரத்தில் மற்றவர்களை நம்பி உங்களது சொந்த பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். பெரிய ஏமாற்றமும் நஷ்டமும் வரலாம். வண்டி வாகன பழுதுபார்ப்பு செலவுகள் திடீரென வந்து உங்களது கையை கடிக்கும். ஆரோக்கியத்தில் எலும்பு அல்லது மூட்டு சம்பந்தமான வலிகள் வந்து நீங்கும். தோ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று உங்களது பழைய கடன்களை அடைப்பதற்கான புதிய வழிகள் பிறந்து மன நிம்மதி தரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் செய்வது நல்ல அனுகூலத்தை தரும். இன்று உங்கள் ராசிக்கு காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம் என்பதால் அமைதியாக தியானம் மற்றும் இறை வழிபாடு செய்தால் நன்மை. இரவு 9:30 முதல் 10:30 வரை கௌரி நல்ல நேரமாகையால் புதிய திட்டங்கள் தீட்டினால் நன்மை. காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். தெய்வ வழிபாட்டு முறை: அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து ஓம் சக்தி என்று 21 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு ஊக்கம் தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் மூலம் நல்ல ஆக்கமும் முன்னேற்றமும் உண்டாகும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கலில் பழைய எதிரிகளால் சில வம்பு வழக்குகளும் தேவையற்ற அசிங்கங்களும் வர வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களது வேலைகளில் குறை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள். யாரிடமும் அனாவசியமாக பேசி பகைமையை வளர்த்து கொள்ள வேண்டாம். ஏ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று ஏதேனும் புதிய ஆபரணங்கள் அல்லது ஆடைகள் வாங்கினால் குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று மற்றவர்கள் கொடுக்கும் பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற வேண்டாம். விழிப்புணர்வு தேவை. இன்று உங்கள் ராசிக்கு காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம் என்பதால் அமைதியாக தியானம் மற்றும் இறை வழிபாடு செய்தால் நன்மை. இரவு 9:30 முதல் 10:30 வரை கௌரி நல்ல நேரமாகையால் புதிய திட்டங்கள் தீட்டினால் நன்மை. காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க.
உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டேஸ்வரர். தெய்வ வழிபாட்டு முறை: சிவனுக்கு நெய் தீபம் ஏற்றி ஓம் நமசிவாய என்று 21 முறை சொன்னார். மகரம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுற்றத்தார் மற்றும் உறவினர்கள் வழியில் தேவையற்ற பகைகளும் பொறாமை குணங்களும் வரலாம் என்பதால் எச்சரிக்கை தேவை. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த அரசு காரியங்களில் லஞ்ச பிரச்சினைகள் அல்லது இழுபறிகள் நீடிக்கும். உணவு கட்டுப்பாடு அவசியம், இல்லையெனில் அஜீரண கோளாறுகள் அல்லது வயிற்று வலி வரும். அதே நேரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே நல்ல சுகமும் அந்யோன்யமும் மேம்படும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகி ஓரளவுக்கு கை கொடுக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரித்து மன அமைதி தரும். போ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று ஏதேனும் புதிய சொத்துக்கள் வாங்கும் பேச்சுவார்த்தையை தொடங்கினால் அது சுமூகமாக முடியும். உத்தராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதிய கடன் வாங்குவதையோ அல்லது ஜாமீன் தருவதையோ முற்றிலும் பார்வை தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் ராசிக்கு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம் என்பதால் வீட்டின் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நன்மைகள் பெருகும். காலை 10:45 முதல் 11:45 வரை கௌரி நல்ல நேரமாகையால் புதிய ஆபரணங்கள் வாங்கினால் நன்மை. காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி. தெய்வ வழிபாட்டு முறை: சிவனுக்கு நெய் தீபம் ஏற்றி ஓம் சரவணபவ என்று 21 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு பகை. கும்பம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தொழிலில் கடுமையான போட்டிகளும் அரசாங்க கெடுபிடிகளும் வந்து உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். அந்தரங்க ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம், பின்னாளில் அதுவே பெரிய சிக்கலாக மாறலாம். புதிய தொழில் தொடங்க ஆர்வம் இருந்தாலும் பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டாம், நஷ்டம் வரலாம். அதே நேரத்தில் உங்களது புத்திசாலித்தனமான பேச்சால் எதையும் சமாளித்து போட்டிகளை முறியடிக்கும் வல்லமை கூடும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் இருந்த பழைய கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழல் நிலவும். கூ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று ஏதேனும் நல்ல காரியம் தொடங்கினால் அதன் மூலம் பெரும் புகழும் கௌரவமும் தேடி வரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ அல்லது சாட்சி கையெழுத்தோ போடக்கூடாது, ஆபத்து வரலாம். இன்று உங்கள் ராசிக்கு காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம் என்பதால் ஏழைகளுக்கு அன்னதானம் அல்லது உதவி செய்தால் நன்மை. இரவு 9:30 முதல் 10:30 வரை கௌரி நல்ல நேரமாகையால் புதிய திட்டங்கள் பேசினால் நன்மை. காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி. தெய்வ வழிபாட்டு முறை: பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி ஓம் நமோ நாராயணாய என்று 36 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு போட்டி. மீனம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதில் புதிய அமைதியும் நல்ல தெளிவும் தாராளமாக நிலவி மகிழ்ச்சி தரும். சுற்றத்தார் மற்றும் உறவினர்கள் வழியில் நல்ல பிரீத்தியும் அந்யோன்யமும் அதிகரித்து சுப காரியங்கள் கைகூடும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயர்ந்து பொருளாதார நிலை மேம்படும். அதே நேரத்தில் வெளியாட்கள் மூலம் சில தேவையற்ற பழிச்சொற்கள் மற்றும் அவதூறுகள் வரலாம் என்பதால் பேச்சில் எச்சரிக்கை தேவை. புதிய முயற்சி எதை எடுத்தாலும் அதில் ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள் வந்து பின்புதான் முடியும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது விபத்துகள் நேர வாய்ப்புள்ளதால் வேகம் தவிர்க்கவும். தி என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று ஏதேனும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் பேசினால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். பூரத்தாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதிய தொழில் முயற்சிகள் எதையும் தொடங்காமல் தள்ளி வைப்பது நல்லது. இன்று உங்கள் ராசிக்கு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம் என்பதால் இறைவனை தியானித்து காரியங்களை கவனித்தால் நன்மை. காலை 10:45 முதல் 11:45 வரை கௌரி நல்ல நேரமாகையால் குலதெய்வ வழிபாடு செய்தால் தடைகள் நீங்கும். காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 45, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டேஸ்வரர். தெய்வ வழிபாட்டு முறை: சிவனுக்கு நெய் தீபம் ஏற்றி ஓம் நமசிவாய என்று 47 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு அமைதி. இன்றைய சனிக்கிழமை தேய்பிறை துவாதசி நன்னாளில் அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன். நீங்கள் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கு பகிருங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.